ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது நம்ம கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அல்கீனில் ஸோ நம்ம வாட்டர் அடிஷன் பண்ணும்போது ஸோ எந்த ஒரு புக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக அல்கீனில் நம்ம வாட்டர் அடிஷன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா ஆசிட் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே ரியாக்ஷன் தாங்க. ஸோ ஆசிட் இல்லையா, ஸோ இது வந்து ஸோ H ப்ளஸை டொனேட் பண்ணும். ஸோ இந்த அல்கீன் தான் நமக்கு நியூக்ளியோஃபைல். ஸோ H ப்ளஸ் வந்து மார்கோனிக் குரூப் படி தான் அடிஷன் ஆகும். ஸோ அப்போ ஸோ இந்த கார்பன் வழியாக போய் நமக்கு H ப்ளஸ் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு செகண்டரி கார்போகேட்டியன். ஸோ இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டியன் ஃபார்ம் ஆகும். இது வந்து செகண்டரி கார்போகேட்டியன். ஸோ நமக்கு தெரியும் எப்போல்லாம் கார்போகேட்டியன் ஃபார்ம் ஆகுதோ, நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்கிறதுனால ஸோ இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போல்லாம் கார்போகேட்டியன் ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் அது வந்து மோர் ஸ்டேபிளா இல்லைன்னு பார்க்கணும். ஸோ மோர் ஸ்டேபிள் இல்லை அப்படின்னா ஏதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து 1,2 ஷிஃப்ட் நடந்து மோர் ஸ்டேபிளா மாற வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? ஸ்ட்ரெயின் ரிங் 5 மெம்பர் 4 மெம்பர் 3 மெம்பருங்களா இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயினை ரிலீஃப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு ஸோ இப்போ இங்கே வந்து செகண்டரி. ஸோ இந்த 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே டெர்ஷியரி கார்போகேட்டியன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ வாட்டர் அடிஷன் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி இருக்கு. டெர்ஷியரி ஆல்கஹால். ஸோ ஒன் மோர் பாசிபிலிட்டி இருக்கு. இன்கேஸ் இதில் இந்த ரிங் எக்ஸ்பென்ஷன் நடந்தப்ப ஸோ இங்கே இருக்க இந்த பாண்ட் இந்த 2 இலக்கம் எடுத்துட்டு நமக்கு ரிங் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. 5 மெம்பர் ரிங்லேருந்து 6 மெம்பர் ரிங்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ இது 1 2 3 4 5 6. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்கு, செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்கு. ஸோ பாருங்க, ஸோ இந்த 2 எலக்ட்ரானை ஸோ எடுத்துட்டு தான் ஷிஃப்ட் ஆகும். அப்போ 2 செகண்ட் பொசிஷன் ஒரு வேக்கன்ட் கார்போகேட்டியன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து இதுவும் டெர்ஷியரி கார்போகேட்டியன் தான். ஸோ இதுவும் ஒரு டெர்ஷியரி கார்போகேட்டியன் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், வாட்டர் அடிஷன் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இதுவும் ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் தான். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க, இங்கே வந்து ரிங் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த இடத்துல 1,2 மெத்தில் ஷிஃப்ட் ஆல்கைல் ஷிஃப்ட். ஸோ இது எது மேஜர் அப்படின்னா ஸோ இதுதான் இந்த இடத்துல நமக்கு மேஜர் ப்ராடக்ட். ஸோ இது மைனர். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இந்த ரிங் எக்ஸ்பான்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ரிங் எக்ஸ்பான்ஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டியன் தான் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி 5 மெம்பர் ரிங்ல இருந்து ரிங் ஸ்ட்ரெயின் ரிங்ல இருந்து ரிங் ரிலீஃப் ஆகுது. அந்த ஸ்ட்ரெயின் ரிலீஃப் ஆகுது. அப்போ 6 மெம்பர் ரிங்கா மாறுது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அது ஒரு ஸ்டெபிலிட்டி. நமக்கு டெர்ஷியரி கார்போகேட்டியன் ஒரு ஸ்டெபிலிட்டி. அடுத்தபடியாக அந்த 5 மெம்பர்ல இருந்து 6 மெம்பர் மாறுது. அது வந்து மோர் ஸ்டேபிள். அப்போ 2 விதமான ஸ்டெபிலிட்டி இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 மெம்பர் ரிங் அப்படிங்கிறது ஒரு ஸோ ரிங் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய ஒரு ரிங். அப்போ நமக்கு இது வர வாய்ப்பு இதுதான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரூஸ் புக்ல இருக்கு, சோலமன் அந்த மாதிரி புக்லயுமே இருக்கு. ஸோ சோலமன் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ இது ப்ரூஸ் புக்ல பாத்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய புக்லயுமே இருக்கு. சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ